தோண்ட தோண்ட தமிழர்களோட எலும்புக்கூடுகள் உலகை உலுக்கும் இலங்கையின் செம்மணி மனித புதைக்குழி படங்கள் என்ன அப்படி அங்க நடந்திருக்கு. இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் கடந்த 1995ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் காணாமல் போன பிஞ்சு குழந்தைகள் உள்ளிட்ட பல நூற்றுக்கணக்கான ஈழத் தமிழர்களை இலங்கை ராணுவம் கொத்து கொத்தாக படுகொலை செய்து புதைத்த மனித புதைக்குழிகளில் ஒன்றான செம்மணி சிந்துபாத் மயானத்தில் தற்போது நடைபெறும் அகழாய்வு பணிகள் தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கை ராணுவத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் இடையேயான யுத்தத்தில் 1995 மற்றும் 2009 இடையே நடைபெற்ற போர் மிக முக்கியமானது. 1995இல் தமிழீழ விடுதலை புலிகள் யாழ்ப்பாணம் பெருநகரை கைவிட்டு வெளியேறியிருக்கிறது. அப்போது இலங்கை ராணுவத்தின் வசமானது யாழ்ப்பாணம். அந்த காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் காணாமலும் போயிருக்காங்க. பின்னர் காணாமல் போன தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட கொடூரத்தை இலங்கை ராணுவம் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இது தொடர்பான வழக்குகளும் நடைபெற்று வருது. இதற்குரிய சாட்சியம் இப்போதும் இருப்பது செம்மணி புதைக்குழி, மன்னர் சதோசா புதைக்குழி, கொக்கு கொடுவாய் உள்ளிட்ட மனித புதைக்குழிகள் தான். செம்மணிக்கு அருகே உள்ள சிந்துபாத் மனித புதைக்குழிகள் இரண்டாவது கட்டமாக அகழாய்வு பணிகள் கடந்த ஜூன் 6ஆம் தேதி நடைபெற்றது. கடந்த 11 நாட்களாக இந்த அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த அகழாய்வில் பள்ளிக்கு செல்லும் சிறுவனின் எலும்புக்கூடு மற்றும் ஒரு புத்தக பையுடன் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த பதிவு பாத்தீங்கன்னா உலகையும் உறைய வச்சிருக்கு. இதுவரை பாத்தீங்கன்னா 44 எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் 47 எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கு. இந்த அகழாய்வு பணிகள் நடைபெறும் பகுதியில் அருகே ட்ரோன் மூலம் ஆய்வும் செய்யப்பட்டிருக்கு. அந்த இடத்தில் புதைக்குழிகள் சான்றும் பொருட்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கு. மேலும் இன்றைய தினம் தண்ணீர் வெளியேறுவதற்கு என அமைக்கப்பட்ட வாய்க்காலில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில கால்வாய் அமைப்பு பணியும் நிறுத்தப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணம் நீதிபதி ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா குழுவின் பங்கேற்போடு இந்த அகழாய்வு பணிகளும் நடைபெற்று வருகிறது. முன்னதாக இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் ஓல்கர் இந்த செம்மணி புதைக்குழி பகுதிக்கு சென்று நேரிலும் பார்வையிட்டிருக்காரு. இலங்கையில இதே போல 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.